என்ன பேசுறீங்க? அமெரிக்கால கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா? அங்க என்ன பேச்சு பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோவ் பண்ணாங்க. இது டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்திருச்சல் பண்றீங்க? சின்ன படம் வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல கேளுங்க, நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க பிடிக்கிட்டு சாப்பிட மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல, திருப்பி ஏன் ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த மாதிரி என்ன சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இப்ப கூட தான் கீழே மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்கு. புது படம் வழி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு விஷயமா நான் கவுன்சில் இருந்தேன். நானும் தயாரிப்பாளர். நான் 11 படம் எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்ப அவர்கிட்ட டைரக்டர் நான் ப்ரொடியூசர். அதுதான் என்பது தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். ராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்கதான் கடவுள்கள், அவங்கதான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டாரு, நண்பர், பழைய நண்பர் தான். நான் அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல. ஆளுங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு. மன்சூர் சார் அவர் 2000 ரூபாய் அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார்? அவர் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து உடம்புல ரத்தம் ஓடுது. மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா கட்டன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்குறான். நீ அதே 2000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு எங்க இருந்து கொடுக்குற? அப்பா மாட்டம் காசு கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு. ஒப்பன் தாத்தா பாட்டம் காசு கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு போட்டோம். டிவிகளை சேர்ந்துட்டாரா? சில்லித்தனமா கேட்க கூடாது. என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்தை பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. கொஞ்சம் அரசியல் அவருக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம், வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பாவம் பணத்தை போட்டுட்டு நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் போடணும்பா. டாக்டரு இவனெல்லாம் அண்ணன் விஜயகாந்த் எல்லாம் படம் எடுத்தாங்கன்னா பிரஸ் மீட்ல அப்படியே கம பிரியாணி கொடுத்து அனுப்புவாங்க. நன்றி.